ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கார்டனில் இருக்கக்கூடிய சன்ஃப்ளவரை பாருங்கள். இதை பற்றிய ஸ்டோரி தான். இது எப்படி வந்ததுன்னு நான் இப்போ தான் கெஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மாடித்தோட்டம் இருந்தால் கடவுள் நம்ம அவ்வளவு இதை நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியோட இதில் ஒர்க் பண்ணுறோம். அதனால் கடவுள் பார்த்து நமக்கு விதைச்சது பாதி, விதைக்காதது பாதி, நட்டது பாதி, நடாததும் எல்லாம் தானாக நிறைய முளைச்சி வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ தான் நான் இதை ரியலைஸ் பண்ணேன். நிறைய சன்ஃப்ளவர் ஒரு சீட்ஸ் நவம்பர் நான் கண்டுபிடிச்சேன் ஒரு கார்னரில். இப்போ அது பெருக்கும்போது அதோடய தோல் தான் இருக்குது. எது கொண்டு போட்டதோ அது அந்த அனிமல்ஸ் தான் சாப்பிட்ருக்கு. என்ன அனிமல்ஸ் போட்டது, இது என்ன சீடு என்பது எனக்கு தெரியாது. அப்போ எல்லாம் சன்ஃப்ளவரோட சீடு இப்படி தான் இருக்குன்னு நான் அதை எல்லாம் எடுத்து பிதுக்கி பார்த்தா உள்ள பருப்பும் இருந்தது. சரி, இது ஏதோ பாய்சனஸ் சீடாக இருக்கும், குழந்தைங்க எடுத்து சாப்பிட போகிறாங்கன்னு உரமண்ணோடு அப்படியே சேர்த்து போட்டேன். அதே உரமண்ணை எல்லா செடிகளுக்கும் போடும்போது எல்லா தொட்டியிலையும் நிறையவே குருத்து நின்னுது. இது என்ன செடி, எங்கே இருந்து ஆட்டு உரம் போட்ட என்னால் வந்ததா என்னான்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை. அப்புறம் உங்கள்கிட்டையும் நான் கேட்டிருந்தேன், இது என்ன செடி, களைச்செடியான்னு. பிறகு தான் ஒரு 1 வீக்கு முன்னாடி ஃப்ளவர் பட்டெல்லாம் வர தொடங்கினோடனே அது காலையில் நான் பார்த்தா சன்னை ஃபேஸ் பண்ணியே இருக்கும். உடனே ஐ தாட் இது சன்ஃப்ளவர் தான் சொல்லிட்டு நல்லா கேர் பண்ணி உர தண்ணியெல்லாம் கொடுத்து வளர்த்திட்ருக்கேன். இப்போ சூப்பராக வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த அனிமல் கொண்டு வந்ததோ ஒரு 200 கிராமுக்கு மேலே இருக்குது. இப்போ தான் அதை க்ளீன் பண்ணும்போது அந்த தோல் தான் எனக்கு கிடச்சிருந்து இன்றைக்கி. அதில் ஏதாவது விதை இருந்தால் குறுக்கட்டின்னு செடி க்ரோ பேக்கில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதே மாதிரி நடந்திருக்கா? நிறைய செடிகள் நம்ம நடாமையும் மாடித்தோட்டத்தில் அந்த சாயில் இருந்தால் முளைச்சி வரும் கீரைகள். ஆனால் அந்த சன்ஃப்ளவர் வரேன்னு எனக்கு தெரியவே இல்லை. சன்ஃப்ளவர் நான் இதுவரை நட்டதும் கிடையாது. இதை பற்றிய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.